திருநெல்வேலி மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா பள்ளியில் ஸ்ரீமத் ராமாயணம் நவாகம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை மகாராஜனர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ராமாயணம் உபன்யாசம் நடைபெற்றது. 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை ஸ்ரீ உ.வே. கிருஷ்ணசுவாமி அவர்களும், 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை வேலுக்குடி ஸ்ரீ உ.வே. ரங்கநாதன் சுவாமி அவர்களாலும் தினமும் மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை உபன்யாசம் வழங்கப்பட்டு வருகிறது. முதல் நாளில் ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். 2ஆம் நாளில் வெள்ளிக்கிழமை சீதா கல்யாணம் எனும் தலைப்பில் உபன்யாசம் நடைபெற்றது. இந்த நாட்களில் ஸ்ரீ ராம ஜனனம், சீதா கல்யாணம், குஹல் சக்கியம், பாதுகா பட்டாபிஷேகம், ஜடாயு மோக்ஷம், ஸ்க்ரீவ பட்டாபிஷேகம், அங்குலிய பிரதானம், விபீஷண சரணாகதி, ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஆகிய தலைப்புகளில் உபன்யாசம் நடைபெற்றது. உபன்யாசத்தில் பெற்றோர்கள், ஜெயேந்திரா கல்வி குழுமங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பாளை ஆரியாஸ் குரூப்ஸ் மற்றும் ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் தாளாளர் ஜெயேந்திரன் வி. மணி, சீர்மிகு முதல்வர் மற்றும் டீன் திருமதி ஜெயந்தி ஜெயேந்திரன் அவர்களும், டாக்டர் ஜுவாலா சுவாமிநாதன், இன்ஜினியர் சுவாமிநாதன் சந்திரமௌலி அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீரங்கத்து பெருமாள் அல்ல. இவர் முதல்ல பார்க்கடலை உருவாகி அந்த விமானத்தோட பிரம்மாவுடைய சத்தியலோகத்தில் இருந்து இவர்களுடைய மூத்தவன் இக்ஷ்வாகு சத்தியலோகத்துக்கு போய் எங்க ஊருக்கு அயோத்திக்கு இந்த பெருமாளை கொண்டு பிரம்மாவிடத்துல கேட்கலாம். அவர் விமானத்தோட பிரம்மா கொண்டு வந்து அயோத்தியில ஸ்தாபிச்சுட்டான். இக்ஷ்வாகு இடத்திலிருந்து ஒருத்தரா ஆராதனை பண்ணிட்டு வரார். கடைசியா ராமனுடைய திருவாராதனை வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்டு பதில் தெரியறதான்னு பார்க்கணும். ராமன் எதற்காக தசரதனுடைய வம்சத்தில் பிறக்கணும்? எங்க வேணும்னா பிறந்திருக்கும். எதற்காக இந்த குலத்தில் பிறக்கணும்னா இங்க பிறந்தாதான் இந்த பெருமாளுக்கு ஆராதகராக இருக்க முடியும். எங்க போனாலும் இந்த பாக்கியம் கிடைக்காது. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு வருத்தமா இக்ஷ்வாவுக்கு ஆராதனை பண்ணியிருக்கார், தசரதன் பண்ணியிருக்கார், கட்வாங்கன் பண்ணியிருக்கார். என் பெருமைக்கு தகுந்தா போல பண்ணலை அப்படின்னு பெரிய பெருமாளுக்கு ரொம்ப நாளா ஒரு பறை. பக்கத்திலே ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இடத்துல கேட்கிறார், நம்ம பெருமைக்கு தகுந்த மாதிரி உருராஜாவும் பண்ண மாட்டேங்கிறாளே. மகாலட்சுமி சொன்னது, அப்படி உனக்கு ஆசை இருக்குன்னால் நீரே பிறந்து பண்ணிட்டா தான் முடியும். கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னா உப்பு மாற்றி போடுவா, சர்க்கரை மாற்றி போடுவா, புளி மாற்றி போடுவா, இதை நடக்கும். அதுக்கப்புறம் 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா இதுவே உங்களுக்கு வேண்டிய இடம் பண்ணணும்னா நீங்களே மனைவியா பார்த்து பண்ணிட்டா தான் முடியும் அப்படின்னு பதில். அத்தை போல இங்க சொல்லிட்டாரு, இதுவே நமக்கு ஆகணும், நமக்கு தகுந்த திருவாராதனை பண்ணோம்னா நாமே அர்ச்சகராக பிறந்தால்தான் உண்டு. அதுக்காகத்தான் மனுஷனா எங்கேயோ போய் பிறக்காமல் இந்த ஆராதகருடைய குடும்பத்துல பிறந்துட்டார். இந்த குடும்பத்துல பிறந்தாதான் பண்ண முடியும். ராமன் சுக்லேஜுர்வேதி, கண்ணன் சுக்லேஜுர்வேதி. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆராதகர்கள் சுக்லேஜுர்வேதி. சுவாமி யார் அர்ச்சக சுவாமிகளோ அவர்கள் சுக்ரேஜுர்வேத பொதுவா வடதேசத்துக்காரர்கள் தான் சுக்ரேஜுர்வேதிகளா இருப்பா. பீகார், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, ஒன்றும் அந்த காண்ட சாக்கையா இருக்கலாம், இல்ல மாத்தியதீன சாக்கையா இருக்கலாம். அந்தந்த சாக்கரா நமக்கு எப்படி தெற்க இருக்கிற ஸ்ரீரங்கத்து அர்ச்சகர் போய் எப்படி சுக்ரேஜுர்வேதியா இருக்காருன்னா அவர் ராமருக்கு பிரதிநிதியா தான் இருக்கணும். இந்த பெருமாள் அங்க இருக்கிறச்சே ராமன் தான் திருவாராதனை பண்ணிட்டார். இப்ப இங்க இருக்கிற அர்ச்சகா திருவாராதனை பண்றார். அப்ப ராமங்கிற ஆராதகர் சுக்ரேஜுர்வேதினா இவர்கள் இருக்கணுமே. அதே பரம்பரையில் தான் இவர்கள் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு சுக்ரேஜுர்வேதிகளாவே திருவாராதனை பண்றார். அப்படி உள்ள பெருமாள் சேர்ந்துருக்கிறச்சே சேவிக்கிறதுக்காக சீதையை கூட்டிட்டு போறார். சாவத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது அயோத்தியாம் பூரயாமாச சூரிய கோஷானுதாதிகா दुर्जघोष अनुनादितः कृतोपवासं तु तथा वैदेह्या सह राघवं बालाः अपि क्रीडमानाः गृहद्वारेषु सङ्घर्षः राम अभिवसंयुक्ताः चकुरुरेव कथामितः ஒருத்தருக்கொருத்தர் ராமனை பற்றி பேசுகிறார். விளையாடிட்டு இருக்கிற குழந்தையிலேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாரும் பட்டாபிஷேகமா அப்படின்னு சந்தோஷமா ஊரே எதிர்ச்சான்னா என்ன? ஒரு சுவாமி நம்ம வீட்டுக்கு வருவார், எதிர்ச்சையா வந்தாலும் அது எதிர்ச்சானால் எஸ்ய கஸ்யசித்து இச்சா எதிர்ச்சா ஈஸ்வர இச்சான்னு அர்த்தம். திடீர்னு ஒருத்தர் வந்து இருக்கிறார், ஏன் வந்தான்னு தெரியலன்னா யாருக்கும் தெரியாமல்லாம் வரல, எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது, பகவான் தெரியும்.
அதனாலதான் அவருடைய இச்சையால தான் இவளும் மேல்மாடி ஏறினா பார்த்தா விஷயத்தை விசாரித்தா விருது கைகேயினுடைய அந்த புறத்தை நோக்கி போகிறாள். அவளிடத்துல பேச ஆரம்பிக்கிறாள். கைகேயி, நீ கேட்டாய், இதான் ஆரம்பிச்சது. நான் ஏன் கேட்டேன், பட்டாபிஷேகம் நன்னாத்தானே நடக்கிறதுன்னா, உன் பிள்ளைக்கு நடக்கலை யாருக்கோ நடக்கிறதுன்னு ஆரம்பிச்சா. என் பிள்ளைக்கு நடக்கிறதா தசரதன் சொல்லிட்டு போனாரேங்கிற நீங்க இருக்கு. தசரதன் பொய் சொல்ல மாட்டார். என் பிள்ளைக்கு பட்டம்னு சொன்னாரே, நான் இவளுக்கு புரியல, தூக்கி வரை போடுறது. இப்பதான் நம்ம ராமனுக்கு பட்டம் விசாரிச்சுட்டு இருந்தோம். இவளானா பிள்ளைக்கு இருந்தால் இல்லை, ராமனுக்கு பட்டம்னு தசரதன் சொன்னாரேங்கிறார். ஆமா, நான் அதை தான் சொல்றேன். உன் பிள்ளையானால் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244